சைதாப்பேட்டை மாசுடைய தொகுதி. மா சுப்பிரமணியம் மிக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறார். வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் திரு ஹசன் மௌலானான்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவர். இவரை எதிர்த்து முன்னாள் எம்எல்ஏ அசோக் நிற்கிறார். இன்று வரை என் கண்ணில் அதிமுக பிரச்சாரம் எடுபடவில்லை. பட் களத்தில் அவர் நல்ல ஃபைட்டர், வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்தது வந்தீங்கன்னா மயிலாப்பூர். அந்த தொகுதியில் எஸ்.வி. சேகர் ஒரு முறையும் திரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நட்ராஜ் மாத்திரம்தான் அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்காங்க. மீதி எல்லா நேரமும் திமுக வென்ற தொகுதி தான். அடுத்தது அது பிராமணர்கள் அதிகம் இருக்கும் தொகுதின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல 5% தான் பிராமணர்கள். ஆனால் பக்கத்திலேயே சேப்பாக்கம் இந்த தொகுதி 3 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு பகுதியிலையும் மீட்டிங் போட்டு பொங்கலுக்காக தீபாவளிக்காகன்னு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பார் அவர் உதயநிதி வந்து. ஸோ தொகுதியை நல்ல முறையில் பார்த்துட்டு இருக்கார். அதனால அவருடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 1000 லைட்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பா பெயரில் உள்ள பூந்து ஜெயிச்சவர் எழிலன் நாகநாதன் பேராசிரியர். அவர் தொகுதிக்கு அவர் பெருசா பண்ணல. பிளஸ் இந்த பக்கம் அடுத்தது வந்தீங்கன்னா டி நகர், தியாகராய நகர் தொகுதி உள்ளே மிக அதிகமாக விஜயுடைய வீடியோ பேச்சுக்கள் எல்லாம் போட்டு நிறைய வண்டிகளை புஷி ஆனந்த் இறக்கியிருக்கார். ஸோ புஷி ஆனந்தும் திமுகவும் ஓட்டை பிரிக்கும் பொழுது சத்யா மிக எளிதாக அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும் ஒரு தொகுதியாக டி நகர் விளங்குகிறது. அந்த பக்கம் விருகம்பாக்கத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வியாபாரிகள் சங்க தலைவரின் மகன் பிரபாகர் ராஜா நிற்கிறாரு. பட் தொகுதிக்கு அவர் செய்யலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. எதிர்த்து விருகை ரவிக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். விருகை ரவிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ இழுபறி துறைமுகம் ஈடிணையற்றவர் இவர் உலகமே உற்று நோக்கும் பெரம்பூர் தொகுதி. ஸோ பெரம்பூர்ல ஒரு பக்கம் விஜய் நிற்கிறார். இன்னொரு பக்கம் தாவேகா உறுப்பினர் சேர்க்கையின் போது 45,000 பேர் சேர்ந்திருக்காங்களோ. ஸோ அந்த 45,000 பேர் அவர்கள் வீட்டில இருந்து மனைவியோ அப்பா அம்மாவோ யாரோ ஒரு வீட்டுன்னு வச்சா கூட 90,000 ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறார். இரண்டாவது காரணம் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது சென்னையினுடைய நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? 16 தொகுதிகளில் யாருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு? இல்லை, சென்னை என்பது எப்பொழுதுமே திமுகவின் கோட்டை என்று சொல்வார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், திரு கருணாநிதி அவர்கள் 69 பதவியேற்ற பிறகு எவ்வளவு பாஷ் ஏரியா இருந்தாலும் பக்கத்தில் ஸ்லம்மை உள்ள நுழைச்சிருவார். நீங்கள் சிவாஜி கணேசனுடைய போகு ரோடு பக்கத்தில் எடுத்தீங்கன்னா அதை ஒட்டினா அப்படி ஸ்லம் ஏரியா உண்டு. இந்த பக்கம் பசுல்லா ரோட்டில் இருக்கும். மயிலாப்பூரில் அந்த மந்தவெளியை ஒட்டி வரும். இது சைதாப்பேட்டில் உங்களுக்கு போகிறப்பயே மவுண்ட் ரோட்டில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணதுனால ஒரு மாதிரி அவர்களுக்கு தேவையான கூட்டம் எல்லா இதுலேயும் பிரித்து போட்டாங்க. வட சென்னையில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால 2 தேர்தல்கள் 1991 தேர்தல், அதில் மெட்ராஸில் 2 தொகுதிகள் மட்டுமே தான் திமுக ஜெயிச்சுது. தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியில் எழும்பூரில் பருதி இளம்வழுதியும் துறைமுகத்தில் திரு கருணாநிதி அவர்கள் மட்டுமே ராஜீவ்காந்தியுடைய மரணத்திற்கு திமுக பின்னணியில் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்தது. ஜெயின் கமிஷனும் அதை மறைமுகமாக உறுதி செய்தது. இன்னும் சொல்ல போனால் திரு வீரமணி அவர்கள் தான் கனடாவிலேருந்து அந்த பேட்டரியை வாங்கிட்டு வந்தார்னு சுப்பிரமணிய சுவாமி நூல் சொல்கிறது. ஸோ அதை விட்டுருவோம், நம்ம அது பழைய விஷயங்கள். பாஜக ஒன்றும் பண்ணல. அதுக்கு பிறகு 2011 தேர்தல், அதாவது 2006 11 கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சியின் போது தான் 2G. அந்த தேர்தலின் முன்னாலேயே 6 மாதம் முன்னாலேயே திரு ஆராசா ஜெயிலில் தான் இருக்கார். கனிமொழி கைதாவார் என்ற சூழ்நிலை இருந்து ரிசல்ட் வந்தப்பறம் தான் கைதானார். கிட்டத்தட்ட மே 20 தான் வந்தது. தேர்தல் ஏப்ரலில் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையின் போது அந்த முறை மிக அதிகமாக நில அபகரிப்பு நடந்ததுன்னு சொல்லி அப்புறம் ஸ்பெஷல் ஆக்ட்லாம் போட்டாங்க. அந்த முறை சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஒன்று வந்து குளத்தூர்
ஓமலூரில் திரு ஸ்டாலின் அவர்களும், இரண்டாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பழக்கடை அன்பழகனும் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த 2 தான். இதில் தான் இவர் சொன்னாராம் கருணாநிதி, இந்த எப்பெல்லாம் பழக்கடை அன்பழகன் ஜெயிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் திமுக வராது. 2006 அவர் தோத்தாரு, கட்சி ஜெயிச்சுது. எப்பெல்லாம் பழக்கடை அன்புள்ளன் எம்எல்ஏ ஆறாரோ அவர் எதிர்கட்சியில் தான் உட்காருப்பாங்க. ஆனால் 16 அவர் எம்எல்ஏ ஆனார். 19 கொரோனா போது அவர் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னப்போ கட்சி பணிக்கு அழைச்சி அவர் இறக்க அந்த தொகுதியை திரு உதயநிதி கைப்பற்றி கொண்டார். இப்போ இந்த முறையும் அங்கே தான் நிற்கிறார். சரி, இப்போ வந்துடுவோம் விஷயத்துக்கு. இந்த தேர்தலில் நம்ம இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சைதாப்பேட்டை மாசுடைய தொகுதி. ஸோ மா சுப்பிரமணியம் மிக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறார். இந்த பக்கம் வந்தால் வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் திரு ஹசன் மௌலானான்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் JH-R1 ஒரு பெரிய பரம்பரையாக அந்த கட்சியில் ஒர்க் பண்ணுறவங்க. பட் தொகுதியில் அவர் பெரிதாக நல்லது செய்யவில்லை என்ற ஒரு இது இருக்குது. திமுக உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் இவரை மாற்றிட்டு வேறு யாராவது போடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியுள்ளே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, சீட்டுக்கள் 5 கோடிக்கு விற்கப்படுகிறது என்று சொன்னதில் பெற்ற தொழிலதிபர் இவரை எதிர்த்து முன்னாள் எம்எல்ஏ அசோக் நிற்கிறார். ஆனால் அந்த தொகுதியில் தான் நானும் இருக்கேன். இன்று வரை என் கண்ணில் அதிமுக பிரச்சாரம் எடுபடவில்லை. பட் களத்தில் அவர் நல்ல ஃபைட்டர், வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஸோ இது இழுபறியில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்தீங்கன்னா மயிலாப்பூர். எல்லாருமே அது என்னமோ பிஜேபிக்கு வெற்றிகரமான தொகுதி அப்படிங்கிற மாதிரியும் முதல் நாளே திரு தமிழிசை அவர்கள் EPS உடைய வேனில் ஏறினாங்கலாம் வந்துச்சு. அந்த தொகுதியில் SV சேகர் ஒரு முறையும் திரு முன்னாள் IPS அதிகாரி நட்ராஜ் மாத்திரம்தான் அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்காங்க. மீதி எல்லா நேரமும் திமுக வென்ற தொகுதி தான். அடுத்தது அது பிராமணர்கள் அதிகம் இருக்கும் தொகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டில் 5% தான் பிராமணர்கள், 10.5% நாடார்களே இருக்காங்க. ஆனால் திமுக தரப்பில் வேலு நிற்கிறார். அவர் பேரில் அங்கே கெட்ட பேர் இருக்குது, தொகுதிக்கு ஒன்றும் செய்யலைன்ட்டு. அது தவிர ஒரு ஸ்லம்மில் இருக்கிற வீடுகள்லாம் எடுத்தாங்க, அந்த மாதிரி சிக்கல்கள் உண்டு. ஆனால் எதிர்ப்பு இதில் உங்களுக்கு தாவேகா தரப்பில் திரு விஜயுடைய வழக்கறிஞர் ஆடிட்டர் திரு வெங்கட்ரமன் நிற்கிறார். அவர் பிராமணர். அதன் பிறகு நாம் தமிழர் சார்பாகவும் ஒரு அந்தணரை நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டுக்கள் பிரியுங்கிறப்ப எளிதாக வேலு பிரிவதனாலேயே ஜெயிச்சிருவார். அவருடைய 40% ரீட்டைன் பண்ணால் போதும். இந்த பக்கம் வந்தால் பக்கத்துலேயே சேப்பாக்கம் இந்த தொகுதி. நான் 2025 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். 24 டிசம்பர் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு பகுதியிலையும் மீட்டிங் போட்டு பொங்கலுக்காக தீபாவளிக்காகன்னு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பார் அவர் உதயநிதி வந்து. ஸோ தொகுதியை நல்ல முறையில் பார்த்துட்ருக்கார். அதனால் அவருடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1000 லைட்ஸ் அடுத்தது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா 1000 லைட்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பா பெயரில் உள்ளே பூந்து ஜெயித்தவர் எளிதன் நாகநாதன் பேராசிரியர். அவர் கிட்டத்தட்ட 2006 அந்த தேர்தல் அறிக்கை பாருங்கள், இலவச டிவி அதை ரெடி பண்ணி கொடுத்தவர் என்று சொல்வார்கள். ஆனாலும் தொகுதிக்கு அவர் பெருசாக பண்ணலை. ப்ளஸ் பல இந்து மத விஷயங்களை கிண்டல் பண்ணி இருக்கார். அங்கே ஃபைட் பண்ணுறது வளர்மதி. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஃபைட்டர், பட் அட்வான்டேஜ் எழிலன் தான் இப்போதைக்கு. இந்த பக்கம் அடுத்தது வந்தீங்கன்னா டி நகர், தியாகராய நகர். போன முறை அதிமுக அங்கே தோத்தது வெறும் 137 ஓட்டில் தான். அவரை எதிர்த்து வெற்றி பெற்றது யாருன்னு சொன்னால் கருணாநிதின்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னு சொன்னால் ரங்கனா ஸ்ட்ரீட் முனையில் பழக்கடைன்னு அன்பழகன் பழக்கடைன்னு இருக்கும். அவருடைய அன்பழகனுடைய தம்பி இப்போ சேப்பாக்கம் தொகுதியில் போன முறை எம்எல்ஏ 2011-16 எம்எல்ஏவாக இருந்தவர். ஸோ அவருக்கு கொடுக்காம இந்த முறை அன்பழகன் மகன் ராஜா அன்பழகன் கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து அவரே கட்சி பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார். 2 நாட்கள் முன்பாக அவருடைய மகள் தாவேகால போய் இணைஞ்சிருக்காங்க. தாவேகாலையும் பெரிய ஒரு இவர் நிற்கிறார். யாருன்னு சொன்னால் புசி ஆனந்த் நிற்கிறார். அந்த தொகுதி ஏன்னா நாம் பேசுகிற பல சேனல்கள் இந்த சர்க்கிளில் இருக்கிறதுனால தொகுதி உள்ளே மிக அதிகமாக விஜயுடைய வீடியோ பேச்சுக்கள்லாம் போட்டு நிறைய வண்டிகளை புசி ஆனந்த் இறக்கியிருக்கார். ஸோ புசி ஆனந்தும் திமுகவும் ஓட்டை பிரிக்கும் பொழுது சத்யா மிக எளிதாக அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும் ஒரு தொகுதியாக டி நகர் விளங்குகிறது. அந்த பக்கம் விருகம்பாக்கத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே வியாபாரிகள் சங்க தலைவரின் மகன் பிரபாகர் ராஜா நிற்கிறாரு. பட் தொகுதிக்கு அவர் செய்யலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. எதிர்த்து விருகை ரவிக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். விருகை ரவிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ இழுபறி அட்வான்டேஜ் அதிமுக இந்த முறை. ஆச்சா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விருகம்பாக்கம் எப்படி வந்தீங்கன்னா டி நகர் பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின்
நம்பர் 1 சூப்பர் முதலமைச்சருடைய மிக நெருங்கிய நண்பர் திரு மோகன் அவர்கள் 2 முறை 2016, 21 எம்எல்ஏவாக இருந்த தொகுதி. இந்த முறை அவருக்கு கொடுக்காமல் திரு உதயநிதியின் இளைஞர் திமுக சார்பாக அவருடைய வலதுகை, அதாவது சேப்பாக்கம் தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்தவர் திரு சிற்றரசு, சென்னை திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர், அவருக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா திரு மோகன் அவர்கள், நீங்கள் இன்றைக்கும் கூகுளில் போய் பொங்கல் பரிசு அண்ணா நகர்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு 2 வீலர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லேருந்து மிக்சி வரைக்கும் தொகுதி திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்தார். ஏன்னா அவர் ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து பிரித்து கொடுக்கறத யாரும் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் இப்போ அவருடைய மகன் மோகன் வந்து இப்போ இதில் நிற்கிறார். அதுக்கு பேர் என்ன சொன்னால் வெள்ளிவாக்கத்தில். அதனால் அங்கே இருக்கிற தொகுதி, ஆனால் திரு உதயநிதி அங்கே ஆளை இறக்குறார். ஆனால் அங்கேயும் ஃபைட் யாருன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா நிற்கிறாங்க. ஸோ அவங்களும் நல்ல ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அவங்க 2011 வெற்றி பெற்ற அமைச்சரானவர். ஸோ இதுவும் டஃப்பான சீட், பட் அட்வான்டேஜ் திமுக தான் நிற்குது. இந்த பக்கம் வந்தால் வெள்ளிவாக்கம், அதுவும் மிக மிக முக்கியமான தொகுதி. திரு சூப்பர் முதலமைச்சருடைய நண்பன்னு சொல்கிறதா முன்னாள் நண்பன்னு சொல்கிறதா ஆதவ் அர்ஜுனா அங்கே நிற்கிறார். அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன சார்? அவர்கள் 2 பேரும் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஐபேக் உடைய பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த நட்பை ஏற்படுத்தி பெண் நிறுவனத்தை நிறுவுவதற்கு முழுமையாக பின்னால் நின்றவர். அதன் பிறகாக இவர் ஒரு தனி நிறுவனமாக ஆரம்பித்து அதை வச்சிட்டு இருக்கார். ஸோ அவர் திமுகவில் எம்பி சீட்டு கேட்டு கொடுக்கலன்னு விசிகாக்கு போய் அங்கே அதுக்கப்புறமாக இப்போ எம்எல்ஏ ஆகிறன்னு இங்கே நிற்கிறார். ஸோ இவரை தோற்கடிச்சே ஆகணும் என்பதற்காக தன்னுடைய சகோதரர் தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் திரு சபரீசன் வந்து ஜி ஸ்கொயருக்கு ஒரு 36 கம்பெனி, ஜி ஸ்கொயர் இந்த லிமிடெட் அப்படின்னு வேறு ஏதாவது ஒரு பேரை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரே ஒரு நிறுவனத்தில் துபாய் நிறுவனத்தோடான இதில் அவர் டைரக்டர் இருந்தார். ஆனால் சபரீசனே சொந்தமாக செந்தாமரைங்கிறத அவர் மனைவி பேர், ஸ்டாலின் மகள், செந்தாமரைக்கு SE, சபரீசனுக்கு எஸ்ஏகே ரியல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் 3 பேர் டைரக்டர், ஒன்று செந்தாமரை, இன்னொன்று சபரீசன், 3வது மோகன் கார்த்திக். ஸோ அப்படிப்பட்ட தன்னுடைய மிக நெருக்கமான நண்பரை அங்கே நிறுத்தி என்ன ஆனாலும் இவரை தோற்கடிக்கணும்னு நிற்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்றது திமுகவின் அன்பழகன், முன்னாள் கல்வி அமைச்சர், அவருடைய பேரன் இருந்தார், அவருக்கு கொடுக்காம இப்போ கொடுத்து அடிக்கணும்னு இருக்காங்க. ஸோ இதுவும் அட்வான்டேஜ் தான். இந்த இடத்துல இவருடைய சப்போர்ட் கிடைச்சிருந்தால் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவரை இங்கே வந்து 1000 லைட்லேயும் எங்கேயோ இவங்க நிறுத்திட்டாங்க அதாவேக்கால. ஸோ அதனால் அது பெரிய ஹெல்ப் கிடைக்காது. இன்னொன்று, விஜய் அவர்கள் கேஷாக கொடுக்கக்கூடாது, கிஃப்ட் வேணால் கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக அருண்ராஜ் நிற்கும் தொகுதியில் பிளேட்டுகள் விசில் போட்டு கிடைச்சிது, மூக்குத்திகள்னு சொல்லி கேஷ் கொடுக்கக்கூடாது. இவர் கேஷ் இறக்க தயாராக இருந்தாலும் கூடாதுன்னு சொல்கிறாராம். அந்த பக்கம் எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அட்வான்டேஜ் வெள்ளிவாக்கம் திமுக வெற்றி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது உலகமே உற்று நோக்கும் பெரம்பூர் தொகுதி. ஸோ பெரம்பூரில் ஒரு பக்கம் விஜய் நிற்கிறார், இன்னொரு பக்கம் ஆர் டி சேகர் எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ. அதோட இன்னொரு முக்கியமான வேட்பாளர் இருக்கார் அதிமுக சார்பில் பாமகவிலிருந்து திலகபாமா. அவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணவங்க. போன முறை தமிழகத்தின் மிக அதிகமான ஓட்டில் தோத்தவங்க அவங்க. திரு திண்டுக்கல் பெரியசாமி நத்தம் தொகுதியில் 1.25 லட்சத்துக்கு தோற்றார். ஆத்தூர் கரெக்ட், யூஆர் ரைட், ஓகே. ஸோ ஆத்தூர் தொகுதியில் அதனால அவரை இங்கே நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து போன முறை திமுக இந்த தொகுதி எப்படின்னு சொன்னால், இது 2006 வரை தனி தொகுதியாக ரிசர்வ் தொகுதியாக இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு எம்எல்ஏவாக இருந்தது நம்ம மேயர் பிரியாவுடைய தாத்தா செங்கை சிவம். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர்னு வழக்கு வர, நான் ஏதோ விஸ்வ இந்து பரிஷத்தில் போய் மதம் மாறினேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தார். பட் அவர் 2012 நம்ம இறக்கும் போது கிறிஸ்தவ முறை தான் அடக்கமாச்சு. ஸோ அதன் பிறகு பொது தொகுதியான பிறகு சிபிஎம் உடைய தலைவர்கள் நின்று 2 தடவை ஜெயிச்சாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக 2 முறையாக ஆர் டி சேகர் இருக்கார். போன முறை 44% வாங்கியிருக்கார் ஓட்டு. ஸோ இந்த தொகுதியில் தாவேகா இது உறுப்பினர் சேர்க்கையின் போது 45,000 பேர் சேர்ந்திருக்காங்களோ. ஸோ அந்த 45,000 பேர் அவர்கள் வீட்டிலிருந்து மனைவியோ அப்பா அம்மாவோ யாரோ ஒரு வீட்டுன்னு வச்சா கூட 90,000 ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறார். இரண்டாவது காரணம், அங்கே நீங்கள் பெரம்பூரில் டான் பாஸ்கோ போன்ற பள்ளிகள் தவிர மாதவரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம். ஸோ அதனால தான் வேட்பாளர் அறிவிக்கும் பொழுதே ஜோசப் விஜயன் தான் அறிவித்தார். ஸோ அவர் ஃபைட்டு கொடுக்குறாரா என்று சொன்னால், இதில் திமுக 44லேருந்து 35க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாம் தமிழரை கழிச்சு விட்டுருங்க, அவங்க ஒரு 8லேருந்து 10% வாங்குறாங்க.
மீதி உள்ள 90 இந்த 35 போக மீதி உள்ள 65 2ஆக பிரிஞ்சா எளிதாக திமுக ஜெயிச்சிரும். ஆனால் அப்படி பிரியாமல் மொத்தமாக விஜய்க்கு போனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் இழுபறின்னு போடலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிக்கிறாருன்னு சொல்ல முடியல, இழுபறியில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பக்கம் போனீங்கன்னால் திருவிக நகர், அங்கே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி வாய்ப்பு உறுதியாகிறது. அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா ஆர்கே நகர், அங்கே அடுத்த பணமூட்டை சத்யபாமாவின் மரிய வில்சன் நிற்கிறார். பட் அட்வான்டேஜ் திமுக தான். பட் அவர் அந்த தொகுதியை தொத்தெடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு உதவுவேன்னு சொன்னார். ஏன்னா கரூரில் இருக்க பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திற்கும் அவர் தான் வந்து காலேஜ் படித்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்துருக்கார். பட் அப்போ கூட அட்வான்டேஜ் தான். அதுக்கு அடுத்தது வந்தால் ராயபுரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஜெயக்குமார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அடுத்தது துறைமுகம், ஈடுனே ஏற்றவர் இவர். அதை இது எழும்பூர் பேசியாச்சு. ஆல்மோஸ்ட் 16 தொகுதிகளில் 2 தொகுதிகள் எளிதாக அதிமுக ஜெயிக்கிறது. அதாவது டி நகரும் உங்களுக்கு இதுவும் டி நகர் அண்டு மயிலாப்பூரா இல்லை வேளச்சேரி சரியா? ஸோ இல்லை டி நகரும் சரி, இது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்த 2 சீட்டும் தெளிவாக ஜெயிக்கிறாங்க. 3 டி நகர் திருவிக நகர் மீதி வேளச்சேரி விருகம்பாக்கம் இதில் டஃப் கொடுக்குறாங்க. ஸோ 16இல் 2 அதிமுக, 13 திமுக, 3 இழுபறிங்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்குது. ஸோ திமுகவுக்கு போன முறையிலேருந்து 5 சீட்டு குறையுது. ஆனால் பெரும்பான்மையை ரீட்டைன் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் துல்லியமாக வந்து சொல்லியிருக்கீங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.